எப்படி இறக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்கா உட்காந்து அரைக்க தேவையில்லைல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுலேருந்து வரணும். பொதுவாக லைஃப்பில் நம்ம பண்ணுற வேலையை ரசித்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். முழுக்க நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரையா நீ. நமக்கு அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். இங்க தான் திரும்பி வர போறான். தள்ளிக்கங்க. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து ఒక్కాలి కొమట్లో కుట్టినానా. You're the best. நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன். இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தா இப்படி. லுக் அட் முருகன். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு. அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம், எட்டனா பேர் அவங்க அப்பனோட இட்லி கிடைக்காது. அவன் சாகிறதுக்கு ரெடியா இருக்கா. ஆத்தி, இட்லி சுடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமா? நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு.